வணக்கம் மாணவர்களே. சென்ற நிகழ்ச்சியில் தொடர்கள் ஒருங்குவதற்கு வேண்டிய நிபந்தனை, கூட்டல் தொடர், பெருக்கல் தொடர், இவை தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பார்த்த இன்று அதிൻ്റെ தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். சரி, கவனிங்க பிள்ளைகளே. உதாரணம் 8. இந்த உதாரணம் 8 ஒரு தொடரை தந்திருக்கு. அதிൻ്റെ கூட்டுத்தொகை கேட்டுக்கிறாங்க. 5 55 555 5 55 555 இப்படி போகுது. இந்த தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை இப்படி காட்டட்டாம். 5/81 தர 10 n+1 அடுக்கு சய 9 சய 10 இப்படி காட்டட்டாம். சரி, முதலாம் உறுப்பில் ஒரு 5 இருக்கு, ரெண்டாம் உறுப்பில் 2 5 கிடக்கு, மூன்றாம் உறுப்பில் 3 5. அப்போ என்னாம் உறுப்பில் n தடவை 5 இருக்கும். சரியா? ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்டா, ஒரு 5 பொது எடுக்கிறேன். அப்போ இதில் எடுத்தால் 1, இதில் எடுத்தால் 1 1 11 5 55, இதில் எடுத்தால் 111. இப்படியே எல்லாத்திலையும் எடுத்து கடைசி இதில் எடுத்தால் என் தரம் 1 வேணும். சரியா? ரைட். பிறகு என்ன செய்யறேன்டா, ஒரு 9ஆல் பெருக்கி பிரிக்கிறேன். 5/9 9ஆல் பிரித்து பெருக்கிறேன். அப்போ இது 9, இது 99, இது 999, இது 9 தடவை என் வரும். 9 10 சய 1, 10 1 அடுக்கு சய 1, 99 100 சய 1, 10 2 அடுக்கு சய 1, 999 1000 சய 1, 10 3 அடுக்கு சய 1. அப்போ 3 9 வந்தால் 10 3 அடுக்கு சய 1. இப்படியே என் தடவை 9 வந்தா 10 n அடுக்கு சய 1. சரியா மாணவர்களே? சரி, இப்ப பாருங்க. 10 சக 10 சக 10 இப்படியே சக 10 n அடுக்கு உண்ட பாருங்க. என் தடவை கிடக்கு. அப்ப சய என் தடவை சய உண்ட கூட்ட போறோம். அப்ப சயன். சரி, 5/9 இந்த 10 10 2 அடுக்கு 10 இவ ஒரு பெருக்கல் தொடர். முதலாம் உறுப்பு 10 பொது விகிதம் 10 உடைய ஒரு பெருக்கல் தொடர். சரியா? ரைட். அப்ப பெருக்கல் தொடருக்குரிய வாய்பாட்டை பாய்ப்பம். ஏதர 6 n அடுக்கு சய 1 கீழ் 6 சய 1 சயன் 5/9. இந்த போமாசி எடுத்தமண்டா இந்த 10ஆல் உள்ளுக்குள்ள பெருக்குவோம். 10 n+1 சய 10 சய 9 கீழே 9.
சரியா? சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. அப்போ 5 கீழ் 81 10 n+1 சய 9 சய 10. சரியா? சரி, இங்கே கவனிங்க. இந்த 5 55 555 ഇതിൻ്റെ കൂട്ടുത്തുക 5 കീഴ് 81 தர 10 n+1 அடுக்கு சய 9 சய 10 இப்படி காட்ட சொல்லி கேட்டிருக்கு. அதை காட்டிட்டேன். பிறகு சொல்றார், இதில் இருந்து 4 44 444 என்ற தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க. சரி, அப்போ இதில் இருந்து இந்த ரெண்டாவதா தந்த தொடரின் முதலின் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காணும். சரியா? ரைட், கவனிங்க பிள்ளைகளே. இப்போ 4 44 444 அப்படியே முதல் செய்த மாதிரி என் தடவை 4 கிடக்கு. ஆனால் நாங்கள் என்னென்னா முதல் செய்த மாதிரி இந்த கேள்வியை செய்ய இயலாது. ஏனெண்டா முதல் முடிவை பாவிச்சு செய்ய சொல்லி கிடக்கு. சரிங்க, கவனிங்க. இப்போ நான் என்ன செய்யணுண்டா, ஒரு 4 வெளியில் எடுத்து 5ஆல் மேலையும் கீழையும் பெருக்கிறேன். ஒரு 4 வெளியில் எடுத்தால் 1 11 111 வரும். இப்போ இந்த 5ஆல் பெருக்கி பிரிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 5 55 555 என் தடவை 5 வரும். சரியா? இந்த 5 55 555 இப்படி வார தொடரின் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கிறோம். சரிதானே? அப்போ அதுக்குரிய விட 5 கீழ் 81 10 n+1 சய 9 சய 10. சரியா? ரைட். இப்போ இதில் 5 வெட்டுப்பட்டா 4 கீழ் 81 வரும். இப்போ முதல் 5 இருக்கேக்கு 5 வந்தது. இப்போ 4 இருக்கேக்கு 4 வருது. 10 n+1 சய 9 சய 10. சரியா? ரைட். நாங்கள் அடுத்த தியரி ஒன்று போவோம். சிக்மா ஆர், ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன் ஐ காணல். சரி, இங்கே கவனிங்கோ. சிக்மா ஆர், ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன். இது ஒரு கூட்டல் தொடர். 6 கொண்டு போட்டீங்களா 1, 6க்கு 2 போட்டா 2, 3 போட்டா 3, அப்படியே கடைசியில் கொண்டே என்ன போட்டீங்களா என். இது ஒரு கூட்டல் தொடர். கூட்டல் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்குரிய வாய்பாட்ட பாய்ப்பம் n/2 தர ஏ சகையில் முதலாம் உறுப்பு 1, கடைசி உறுப்பு n. இந்த முடிவு உங்களுக்கு பாடமாக இருக்கணும். சரியா? ரைட். இதை வேற முறையிலையும் செய்யலாம்.
சரிதான். இப்போ இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லித்தார். r+1 வர்க்கம் சய r வர்க்கம். r+1 வர்க்கம் சய r வர்க்கம். இதை சுருக்கி பார்த்தீங்களா, இப்போ ഇതിൻ്റെ விரிவில் r வர்க்கம் வரும், அது வெட்டுப்படும். 2r+1 2r+1. இப்போ நீங்கள் ஆறுக்கு ஒன்று போட்டீங்களா, ஆறு கொண்டு போட்டா இது 2 வர்க்கம், இது 1 வர்க்கம். 2 தர 1 சக 1. 6 கொண்டு போட்டா r+1 2, அப்போ 2 வர்க்கம் சய 1 வர்க்கம். 2 தர 1 சக 1. 6க்கு 2 போட்டீங்களா, இது 3 வர்க்கம், இது 2 வர்க்கம். 2 தர 2 சக 1. 6க்கு 3 போட்டா இது 4 வர்க்கம், இது 3 வர்க்கம். 2 தர 3 சக 1. இப்படியே 6க்கு 4, 5, 6 இப்படியே போட்டு கொண்டு போறோம். இப்படியே போட்டு கொண்டு போறோம். 6க்கு n-1 போட்டா, 6க்கு n-1 போட்டா சரிதான். 6க்கு n-1 போட்டா 1 கூடினா n வர்க்கம் சய n-1 வர்க்கம் சமன் 2 தர n-1 + 1. கடைசியா 6க்கு n போடுவோம். 6க்கு n போட்டா இது n+1 வர்க்கம் சய இது n வர்க்கம். 2 தர n சக 1. சரியா? ரைட். எல்லாத்தையும் கூட்டுவோம். எல்லாத்தையும் கூட்டுவோம். இப்போ இதை நீங்கள் கூட்டேக்க சரிதான். நீ பாருங்க பிள்ளைகளே, இதை கூட்டேக்க சரியாது. இதை கூட்டுவோம் பாருங்க பிள்ளைகளே. அப்போ இதை கூட்டேக்க சக 2 வர்க்கமும் சய 2 வர்க்கமும் வெட்டுப்படும். 3 வர்க்கமும் சய 3 வர்க்கமும் வெட்டுப்படும். அப்போ இந்த பேட்டர்னில் எல்லாம் வெட்டுப்பட்டு கொண்டு போகும். இந்த சய n-1 வர்க்கம் இதுக்கு முதல் இருக்கிற சக n-1 வர்க்கத்தோட வெட்டுப்படும். இந்த n வர்க்கம் சய n வர்க்கத்தோட வெட்டுப்படும். அப்போ மிச்சமா இதுல ஒரு n+1 வர்க்கம் கிடக்கு சரிதான். ரைட். அப்போ அதே முறைக்கு எழுதுறேன் பாருங்க பிள்ளைகளே. ஒரு n+1 வர்க்கம் சய 1 வர்க்கம் இது மிஞ்சும். சரியா? சரி, இங்க கவனிங்க. இப்போ இஞ்சால கூட்டேக்க 2 தர 1 சக 2 தர 2 சக 2 தர 3. அப்போ 2 எல்லாத்திலையும் பொதுவாக இருக்கு. 2 பொதெடுத்தா சரிதான். 2 பொதெடுத்தமண்டா 1 சக 2 சக 3 சக அப்படியே n வரை கூட்டுப்படுது. அதை நாங்கள் சிக்மா r r சமன் 1 இருந்து இதுதான் நாங்கள் காண வேண்டியது. இஞ்சால 1 கூட்ட போறோம். n தடவை 1 கூட்டினா n
சரியா? n தடவை உண்டை கூட்டினா n. சரி, இதை சுருக்கி சிக்மா ஆர் ஸ்கொயர்ட்டை இழுவாயாக்கும். இங்கே பாருங்க, இதை சுருக்கி நீங்களண்டா n வர்க்கம் சக 2n சக உண்டு சய உண்டு வெட்டுப்படும். சரிதான்? 2 தர சிக்மா ஆர் சக n. அப்போ இந்த சக உண்டு சய உண்டு வெட்டுப்படும். 2n n போனா 1n. அப்போ 2 சிக்மா ஆர் என்ன மிச்சமா இருக்கண்டா n வர்க்கம் சகைன். இந்த n வர்க்கம் சகைனில் ஒரு n பொதெடுப்போம், n இன்டு n பிளஸ் 1. அப்போ சிக்மா ஆர் ஆர் சமன் 1 to n சமன் n by 2 இன்டு n பிளஸ் 1. இந்த முடிவு பிள்ளைகளே உங்களுக்கு பாடமாக இருக்கும். இந்த முடிவு நீங்கள் பாடமாக இருக்கணும். சரிதான்? இந்த முடிவை நீங்கள் பாடமாக இருக்கணும். சரியா? ரைட். இந்த முடிவு நீங்கள் பாடமாக இருக்கணும். சரியா? இது பாடமாக நீங்கள் இருக்கணும். சரி, இங்கே பாருங்க, திருப்பியும் ஒருக்கா சொல்கிறேன். இந்த சிக்மா ஆர், சிக்மா ஆரை இந்த சிக்மாவை உடைச்சி விரிச்சு எழுதினா அது ஒரு கூட்டல் தொடர். இப்போ கூட்டல் தொடருக்குரிய வாய்பாடு தெரியும், அதை பாவிச்சு சிக்மா ஆரை நாங்கள் காண்றோம். சரிதான்? இன்னொரு முறை ஆர் பிளஸ் 1 வர்க்கம் சய ஆர் வர்க்கம், இதை சுருக்கினா 2r + 1. 6 கொண்டு 2 3 அப்படி எண் மட்டும் போடுறேன். அப்போ இந்த 6 கொண்டுண்டா இடது பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் வலது பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் சமன். அப்போ இடது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வாரது வலது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வாரது சமன். அதான் கூட்டுறேன். இப்போ இடது பக்கத்தில் கூட்டேக்க கணக்க வெட்டுப்பட்டு மிஞ்சுறது n + 1 வர்க்கம் சய உண்டு. வலது பக்கத்தில் கூட்டேக்க 2 பொதுவாக இருக்குது, 2 பொதெடுக்கிறேன். பொதெடுத்துட்டு சிக்மா ஆர் 1 சக 2 அதான் காணணும். உண்டை கூட்டினா n. அப்போ இதில் இருந்து சிக்மா ஆரை நான் எழுவாயாக்கி அதை சுருக்கி எடுக்க எனக்கு n by 2 இன்ட்டு n + 1. இந்த முடிவு உங்களுக்கு பாடமாக இருக்கணும் பிள்ளைகளே. ஒரு எக்ஸாமில் கேள்வி வரைக்க இந்த முடிவை நிறுவ சொல்லி கேட்டு போட்டு கேட்கலாம். மற்றது இது ஒரு கூட்டல் தொடர் தான். ஆகவே சரிதானே, அதை நேரடியாக நீங்கள் அந்த முடிவை பயன்படுத்தலாம். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். இதே மாதிரி சிக்மா ஆர் வர்க்கத்தை காணல். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, சிக்மா ஆர் வர்க்கம் உண்டின் வர்க்கம், 6 கொண்டு போட்டால் உண்டின் வர்க்கம், சக 2 வர்க்கம், சக 3 வர்க்கம், இப்படி போய்கொண்டு. சரி, இதுக்கு என்ன செய்வோம்டா 2r + 1 2r + 1 வர்க்கம் சய 2r - 1 வர்க்கம். இதை ஒருக்கா சுருக்கி பார்ப்போம் என்ன வருது. சரிதான்? இங்கே பாருங்க, கணம் எடுப்போம். இந்த வர்க்கம் என்று போட்டால் அந்த 2r வர்க்கம் எல்லாம் வெட்டுப்பட்டு சரிதான் உங்களுக்கு ஆர்லான் எங்களுக்கு ஆர் வர்க்கம் காண வேண்டியபடியா கணம் எடுப்போம், 3ஆம் அடுக்கு எடுப்போம். சரி, இப்போ பார்ப்போம். 2r கணம் சக 3 தர 2r வர்க்கம் சக 3 தர 2r சக உண்டு. இந்த மைனஸ் என்றா இதில் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்.
அப்போ என்ன வரும்? இல்லை கீழே எழுதுறேன். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். 2r கனம் மைனஸ் 3 தர 2r வர்க்கம் ப்ளஸ் 3 தர 2r மைனஸ் 1. அப்போ கழிக்கேக்கு இந்த 2r கனம் அப்படியே வெட்டுப்படும். உண்டை விட்ட உறுப்பு வெட்டுப்படும். 3 தர 2r இங்கேயும் வெட்டுப்படும். இப்போ என்ன வரும்? இதில் 12r வர்க்கம் மைனஸ் மைனஸ் 12r வர்க்கம். அப்போ 24r வர்க்கம். ஒன்றில் சயோண்டை கழிச்சா அப்போ 2. இதை நீங்கள் சுருக்கினீங்களா 24r வர்க்கம் சக 2 வருது. அப்போ இந்த முடிவை பாவிச்சு, இந்த சர்வ சமன்பாடை பாவிச்சு நாங்கள் சிக்மா ஆர் வர்க்கத்தை காணுவோம். சரியா? ரைட். சரி, இங்க பாருங்க பிள்ளைகளே, 2r + 1 கனம் மைனஸ் 2r - 1 கனம். இதை சுருக்கினா எங்களுக்கு வந்தது 24r வர்க்கம் சக 2. இந்த முதல் செய்த மாதிரி 6 கொண்டு 2 3 அப்படியே போட்டு என்பர போட்டு கூட்டுவோம். 6 கொண்டு போட்டால் உங்களுக்கு தெரியும் 2r + 1ன்றது ஒரு ஒற்றை எண்ணின் வடிவம். அப்போ 6 கொண்டு போட்டால் இது 3 கனம், இது 1 கனம். 24 தர 1 வர்க்கம் சக 2. 6க்கு 2 போடுவோம். அப்போ 2 போட்டால் 5. எல்லாம் ஒற்றை எண்ணின் வடிவங்கள். 6க்கு 2 போட்டால் 3. 6க்கு 2 போட்ட நாங்கள் 24 தர 2 வர்க்கம். 24 தர 2 வர்க்கம் சக 2. 6க்கு 3 போடுவோம். 7 கனம் சய 5 கனம் 24 தர 3 வர்க்கம் சக 2. இப்படியே போட்டு கொண்டு போய் கடைசியில் 2 உறுப்பு போடுவோம். 6க்கு n-1 போட்டால், இதில் இருக்கிற 6க்கு n-1 போட்டால் 2n-1 என்று வரும். 2n-1 கனம். 6க்கு n-1 போட்டால் அது 2n-3 என்று வரும். அப்போ சரி, இதுக்குள்ள கன உறுப்புகள் போடுறோமா? இதுக்குள்ள கன உறுப்புகள் இருக்கு. சரிதான். அப்போ 24 தர n-1 வர்க்கம் சக 2. இதுக்குள்ள கன உறுப்புகள் இருக்கு இடையில. இனி கடைசியா 6க்கு n போடுவோம். 6க்கு n போட்டா 2n + 1 கனம் சய 2n - 1 கனம் 24 தர n வர்க்கம் சக 2. சரியா? இப்ப கூட்டுவோம். சரியா? இப்ப கூட்டுவோம். இந்த
ஆறு கொண்டு போட்டால் இடது பக்கத்தில் இருக்கிறது வலது பக்கத்தில் இருக்கிறது சமன். 6க்கு 2 போட்டால் இடது பக்கத்தில் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிறது சமன். அப்போ இடது பக்கம் எல்லாத்தையும் கூட்டி வாரது வலது பக்கம் எல்லாத்தையும் கூட்டி வாரதுக்கு சமன். இப்போ இடது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டேக்க இந்த 3ன் கணம் சய 3ன் கணம் இப்படியே வெட்டுப்படுது. 5ன் கணம் சய 5ன் கணம் சரி 7ன் கணம் இதுக்கு அடுத்த உறுப்போட வெட்டுப்படும். 2ன் சய 3ன் கணம் இதுக்கு முதல் உள்ள உறுப்போட அப்படியே வெட்டுப்படும். சரிதான் 2ன் சய 1ன் கணம் இதோட வெட்டுப்படும். அப்போ இஞ்ச 2ன் சக 1ன் கணம் மிஞ்சும் அங்கே 1ன் கணம் மிஞ்சும். சரியா? இந்த அப்படி எழுதேக்க கவனிங்க பிள்ளைகளே. அவை அந்த ஃபைனல் மார்க்கிங்கில் அவை எதிர்பார்க்கினம் மேலே ஒன்று வெட்டி காட்டணும் குறைஞ்சது. நான் இதில் 2 வெட்டி காட்டியிருக்கிறேன். அவர் எதிர்பார்க்கிறார் மேலே குறைஞ்சது ஒன்று வெட்டி காட்டணும். அதே மாதிரி கீழையும் குறைஞ்சது ஒன்று வெட்டி காட்டணும். சரிதான்? அப்போ ஒன்று வெட்டி காட்டணுமெண்டா இந்த அமைப்பில் 2 6க்கு 1 6க்கு 2 2 இது எழுதினா தான் ஒன்று வெட்டலாம். அதே மாதிரி கீழையும் 2 எழுதினா தான் ஒன்று வெட்டலாம். சரியா? ரைட். இப்போ கூட்டுவோம். இங்கே பாருங்க, இதில் மிஞ்சுறது 2ன் சக 1ன் கணம் சய 1ன் கணம் மிஞ்சும். இந்த இஞ்சால வலது பக்கத்தில் கூட்டேக்கு 24 பொதுவாக கிடக்கு. அதை பொது எடுப்போம். 1ன் வர்க்கம் சக 2ன் வர்க்கம் சக 3ன் வர்க்கம் அப்படியே என் வர்க்கம் மட்டும் போகுது. சரிதானே? சரி, அப்போ 24 பொது எடுத்தால் அதை சிக்மா குறியீட்டில் எழுதலாம். சிக்மா ஆர் வர்க்கம். இதுதான் நாங்கள் காண வேண்டியது. ஆர் சமன் 1 இருந்து என். அங்கால 2 கிடக்கு. என் தரம் 2 கூட்டினா 2n. என் தடவை 2 கூட்டினா 2n. சரியா? இப்போ இந்த விரிவெழுதி சிக்மா ஆர் வர்க்கத்தை நாங்கள் இனி எழுவாயாக்குவோம். சரி, அப்போ 2n கணம் சக 3 தர 2n வர்க்கம் சக 3 தர 2n சக 1. இங்காலே ஒரு சய உண்டு. 24 தர சிக்மா ஆர் வர்க்கம் ஆர் சமன் 1 இருந்தேன் சக 2n. சரி, அப்போ இதில் பாருங்க 8n கணம் 12n வர்க்கம் 6n 1 வெட்டுப்பட்டுரும். சரிதான்? அந்த 2n மிஞ்சால கொண்டு வருவோம். 24 தர சிக்மா ஆர் ஸ்கேர்ட் அப்போ 6nல் 2n போனால் 4n. அப்போ ஒரு 4ஐயும் வெட்டுவோம். 4ஐயும் வெட்டினா 2n கணம் 4 வெட்டுவோம். 3n வர்க்கம் 6nல் 2n போனால் 4n. அப்போ 4 வெட்டினா ஒரு n மிஞ்சும் 6 சிக்மா ஆர் ஸ்கேர்ட். சரி, இங்கே பாருங்க, இந்த 6 சிக்மா ஆர் ஸ்கேர்ட் ஒரு என்ன பொது எடுத்தா 2n வர்க்கம் சக 3n சக 1. இதையும் காரணிப்படுத்தலாம். n plus 1 into 2n plus 1. சரி, அப்போ 6ஆல் பிரித்து விட்டால்
உங்களுக்கு தேவையான இந்த சிக்மா ஆர் ஸ்கொயர் வரும். ஆகவே சிக்மா ஆர் ஸ்கொயர் n by 6 into n plus 1 into 2n plus 1. அப்போ இது பாடமாக இருக்கணும் பிள்ளைகளை, இந்த முடிவு உங்களுக்கு பாடமாக இருக்கணும். சரி, இந்த முடிவு நீங்கள் பாடமாக இருக்கும். சரியா? சரி, இப்போ திருப்பியும் ஒருக்கா சொல்கிறேன், கவனிங்க பிள்ளைகளே. இந்த 2r plus 1 கணம் மைனஸ் 2r minus 1 கணத்தை சரிதான் நாங்கள் இந்த விரித்தெழுதி அந்த சரிதான் இந்த மூன்றாம் அடுக்கு அதிൻ്റെ விரிவெழுதி சுருக்கினா எங்களுக்கு 24r வர்க்கம் சக 2. பிறகு என்ன செய்கிறோம், 6 கொண்டு 2 3 இப்படியே எண் மட்டும் போடுறோம், எண் மட்டும் போடுறோம், போட்டுட்டு கூட்டுறோம். இப்போ கூட்டேக்க இடது பக்கத்தில் 2n சக 1 கணம் சய 1 கணம் மிஞ்சுது. வலது பக்கத்தில் கூட்டேக்க 24 பொதுவாக கிடக்க, அதை வெளியில் எடுத்துட்டு 1 வர்க்கம் சக 2 வர்க்கம், அதுதான் சிக்மா ஆர் ஸ்கொயர். 2 n தடவை கூட்டுறோம் 2n. அப்போ இதில் இருந்து இந்த சிக்மா ஆர் வர்க்கத்தை எழுவாயாக்குறோம். அப்போ எழுவாயாக்கின எங்களுக்கு n by 6 into n plus 1 into 2n plus 1. சரிதான்? ரைட். ஒரு எக்ஸாமில் அநேகமாக இதை நிறுவ சொல்லி போட்டு கேட்குறவங்க இல்லையண்டா இந்த முடிவை தந்து போட்டு அதை பிரியோக சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு இந்த முடிவு பாடம்ண்டாத்தான் அதை வேகமாக பிரியோகிக்கலாம். சரி, இதே மாதிரி நாங்கள் சிக்மா ஆர்கணமும் நீங்கள் காணணும். சிக்மா ஆர்கணம் இதுக்கு r into r plus 1 by 2 ഇതിൻ്റെ വർക്കത്തിലിருந்து r minus 1 into r கீழ் 2 ഇതിൻ്റെ വർക്കത്തെ கழிச்சு பாருங்க என்ன வருது. சரிதான்? ഇതിൻ്റെ വർക്കത്തെ கழிச்சுப்பான், ഇതിൻ്റെ വർക്കத்திலிருந்து ഇതിൻ്റെ വർக்கத்தை கழிச்சுப்பான். சரி, இப்போ இதில் பொதுவாக இருக்கிறது r/2. அப்போ அதை வெளியில் எடுத்தால் r வர்க்கத்தின் கீழ் 4. இதில் r plus 1 வர்க்கம் சய r minus 1 வர்க்கம். ഇതിൻ്റെ വിരിവ് എഴുതുவோம். r வர்க்கம் சக 2r சக 1 மைனஸ் r வர்க்கம் சய 2r சக 1. அப்போ r வர்க்கமும் 1 பட்டு 2r சய 2r 4r. இப்போ 4 பட்டு உங்களுக்கு r கணம் என்று மிஞ்சும். சரியா? ரைட். அப்போ ஒரு சர்வ சமன்பாடுண்ட நிறுவி இருக்கிறோம். இதை பயன்படுத்தி நாங்கள் சிக்மா ஆர் கணத்தை முதல் செய்த மாதிரி சிக்மா ஆர் வர்க்கம் செய்த மாதிரி 6 1 2 3 அப்படி எண் வர போட்டு கூட்டுவோம். சரியா? ரைட்.
ഇതിൻ്റെ വർക്കത്തിലിருந்து r minus 1 into r இதை கழிச்சா எங்களுக்கு r கணம் வந்தது. சரியா? இங்க r கொண்டு போடுவோம். பாருங்க பிள்ளைகளே, 1 தர 2 கீழே 2 ഇതിൻ്റെ വർക്കം. அங்கே 6 கொண்டு போட்டால் r minus 1 கிடக்கு. அப்போ 0 ஒன்றிൻ്റെ கணம். 6க்கு 2 போடுவோம். 2 போட்டால் 2 தர 3 கீழ் 2 முழுவதிൻ്റെ വർക്കം. 6க்கு 2 போட்டால் 1 தர 2 கீழே 2 முழுவதிൻ്റെ വർക്കം. 6க்கு 2 அப்போ 2ൻ്റെ கணம். 6க்கு 3 போடுவோம். 3 தர 4 கீழே 2 ഇതിൻ്റെ വർക്കം சய. 6க்கு 3 போட்டால் 3ல் 1 போனால் 2 2 தர 3 கீழே 2 ഇതിൻ്റെ വർക്കം. 6க்கு 3 போட்டு நாங்கள் 3ൻ്റെ கணம். இப்படியே போட்டு 6க்கு n minus 1 போடுவோம். சரிதான்? 6க்கு n minus 1 போட்டால் சரி இங்கே கவனிங்க. அப்போ n minus 1 n கீழே 2 ഇതിൻ്റെ വർക്കം சய. 6க்கு n minus 1 போட்டால் இது n minus 2 இது n minus 1 கீழே 2 ഇതിൻ്റെ വർക്കം. അപ്പോൾ 6க்கு n minus 1 போட்டால் n minus 1ൻ്റെ கணம். கடைசியாக 6க்கு n போடுவோம். கடைசியாக 6க்கு n போடுவோம். 6க்கு n போட்டால் n into n plus 1 by 2 முழுவதிൻ്റെ വർക്കം சய n minus 1 into n by 2 முழுவதிൻ്റെ വർക്കം n கணம். எல்லாத்தையும் கூட்டுவோம். இங்கே பாருங்க பிள்ளைகளே, ஒன்று தர 2ன் கீழ் 2 முழுவதின் வர்க்கம் இதில் ப்ளஸில் கிடக்கு, இங்கே மைனஸில் கிடக்கு. 2 தர 3ன் கீழ் 2ൻ്റെ வர்க்கம் இங்கே ப்ளஸ் அதில் மைனஸ். அப்போ கூட்டேக்க இந்த பேட்டர்னில் எல்லாம் வெட்டுப்படும். இப்படியே வெட்டுப்பட்டு இதுக்கு அடுத்ததோட இருக்கிறதோட வெட்டுப்படும். இதுக்கு முன்னம் இருக்கிறதோட வெட்டுப்படும். இதுவும் வெட்டுப்படும். அப்போ இங்கே மிஞ்சுறது n into n plus 1 by 2 முழுவதின் வர்க்கம். அங்கால ஒரு சைவர். இஞ்சால கூட்டினா 1ன் கணம் சக 2ன் கணம் சக 3ன் கணம் அப்படியே சக n கணம். அதான் சிக்மா r கியூப். சரி, அப்போ இஞ்சால மிஞ்சுறது n into n plus 1 by 2
முழுவதின் வர்க்கம். அங்கால மிஞ்சுறது சிக்மா ஆர் கியூப். அப்ப அடுத்த ஒரு முக்கியமான முடிவு சிக்மா ஆர் கியூப். கவனிங்க பிள்ளைகளே, இந்த n into n plus 1 by 2ன்றது சிக்மா ஆர், அதுக்கு இந்த விட வந்தது. இதை இப்படி நீங்கள் எழுதலாம், சிக்மா ஆர், ஆர் சமன் ஒன்றில் இருந்தேன், இப்படியும் எழுதலாம். சரிதான். அப்ப இதுகளும் உங்களுக்கு பாடமா இருக்கும். சரிதான். இந்த முடிவும் உங்களுக்கு பாடமா இருக்கும். சரியா? ரைட். சரியா? இந்த முடிவும் உங்களுக்கு பாடமா இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது உதாரணம் 9. இப்ப நாங்கள் ஒரு 3 முடிவுகள் நிறுவினாங்க. அந்த 3 முடிவுகளையும் பயன்படுத்தி செய்கிற வினாக்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வினாவை பாருங்க. பின்வரும் தொடர்களின் கூட்டுத்தொகையை காண்க. சரியா? ரைட். இந்த முதலாவதை கவனிங்கோ. 1 சய 2 சக 3 சய 4 சக 5 இப்படியே போகுது. கடைசியில சய 2. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த 2 மட்டும் கூட்டலா எழுதுவோம். இந்த சய இருக்கிறதுக்கு பதிலாக சகண்டு போட்டு எழுதுறோம். 2 மட்டும் அப்படியே கூட்டலா எழுதுறோம். இப்ப என்ன பிரச்சனை, இந்த 2 4 6 அப்படி அது மேலதிகமாக எழுதி போட்டேன். சரி, இதுல இல்லை இப்போ மேலதிகமாக எழுதி போட்டேன். அதை இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்வோம், சய 2 கழிக்கும். 2 4 6 8 2 என்ன கழிக்கும். ஏற்கனவே இங்க சய 2 சய 4 சய 2 இருக்கு, கழிவட்டு இருக்கு. அப்ப 2 தடவை கழிச்சு விட்டாச்சு. இப்போ 2 தடவை என்னத்தை கழிக்க போறோம், 2 4 6 இப்படியே 2 என்ன 2 தடவை கழிக்கும். சரிதான். ரைட். இந்த 1ல இருந்து 2 வர எல்லா நேர் நிறைவன்களின் கூட்டல், அதை சிக்மா குறியீட்டில சிக்மா ஆர், ஆர் சமன் 1ல இருந்து 2 இப்படி எழுதலாம். இந்த மைனஸ் இந்த 2 4 6 எல்லாம் 2 எண்ணா கிடக்கு. எல்லாத்திலையும் ஒரு 2 பொதெடுத்தா இதுல 4 வரும். சரி, இஞ்சால பாருங்க 1 சக 2, இது 2 தர 1, இது 2 தர 2, அடுத்த 2 தர 3, அப்படியா கடைசி 2 தர n. அப்ப எல்லாத்திலையும் ஒரு 2 இருக்கு. 2 பொதெடுத்தா n மிஞ்சி. சரியா? சரி, இங்க கவனிங்க பிள்ளைகளே. இது சிக்மா ஆர், ஆர் சமன் 1ல இருந்து 2. இது 1ல இருந்து n வரை உள்ள எல்லா நேர் நிறைவன்களின் கூட்டல், அதை சிக்மா ஆர், ஆர் சமன் 1ல இருந்து n இப்படி எழுதலாம். ஏற்கனவே நாங்கள் சிக்மா ஆர் கண்டனாங்க, n/2 × n + 1. அப்ப என்னுக்கு பதிலாக இதுல 2 n கிடக்கு.
அப்போ n/2 அண்டா 2n, என்னுக்கு பதிலாக 2n போடும். சய 4 தர, இது சிக்மா ஆர் ஒன்றிலிருந்து n வர, அப்போ n/2 × n+1. சரியா? ரைட். அப்போ ஒரு n ஒன்று பொதுவாக கிடக்கு, அந்த எண்ணை வெளியில் எடுப்போம். இதில் 2n+1, இன்ன மட்டும் பொது எடுத்திருக்கிறோம். அப்போ ஒரு சய 2n சய 2. சரியா? அப்போ 2n பட்டு 1 சய 2 சய 1. அப்போ இதை சுருக்கினா உங்களுக்கு சய n வருது. சரியா? ரைட். இப்போ இதில் நாங்கள் செய்த விட சரியோண்டு கூட சரி வாய்ப்பு பார்க்கலாம், இல்லை போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த 1 சய 2 சக 3 சய 4 எண்ணுக்கு உண்டை போட்டா சரி, இந்த இதில் எண்ணுக்கு உண்டை போட்டால் இடது பக்கம் என்ன இருக்கும்? இதில் போட்டு பாருங்க, சய 2 எண்ணில் போட்டு பாருங்க இதோட நிற்குமன். எண்ணுக்கு ஒண்டை போட்டுட்டு ஒன்று தான் விடையன்னு சொல்கிறேன். எண்ணு கொண்டு போட்டால் இதில் போட்டு பாருங்க இந்த தொடர் இதோட நிற்குமன். எண்ணு கொண்டு போட்டால் சய 2ஓட நிற்கும். அப்போ ഇതിൻ്റെ இடது பக்கம் இங்கே பாருங்க, ഇതിൻ്റെ இடது பக்கம் 1 சய 2 உண்டில தொடங்குது, இதோட நிற்குமென்று பார்க்குறதுக்கு இந்த 2 எண்ணில் இன்னும் கொண்ட போட்டு பாருங்க சய 2ஓட நிற்கும். அப்போ எவ்வளவு? சய 1. வலது பக்கம் என்ன? எண்ணுக்கு உண்டை போட்டு பார்த்தா சய 1. ஆகவே நாங்கள் சுருக்கல் ஒன்றும் பிளவிடாமல் செய்திருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி போட்டு செய்து காட்டணுமெண்டு இல்லை. இதை இப்போ நாங்கள் ஏதாவது கவலையின பிளவிட்டுலாமே, நம்ம இன்னும் கொண்டு போட்டு பார்க்குறது சரிதான், மிக இலகுவான். அப்போ செய்தது சரியொன்று கூட நீங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்தது ஒன்றின் வர்க்கம் சய 2இன் வர்க்கம். இந்த அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகளே. அடுத்த கேள்வி, ஒன்றின் வர்க்கம் சய 2இன் வர்க்கம் சக 3இன் வர்க்கம். முதல் இருக்கிற மாதிரி இங்கே வர்க்கம் இருக்கு. சரி, அப்போ இது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ரெண்டாவது ஒன்றின் வர்க்கம் சய 2இன் வர்க்கம் சக 3இன் வர்க்கம் அப்படியே போகுது. சரிதான், அப்படியே போய் கடைசியில சய 2n வர்க்கம். சரிதான், ஒன்றின் வர்க்கம் 2இன் வர்க்கம் அப்படியே போய் கடைசியில சய 2n வர்க்கம். சரி, இப்போ இது முதல் செய்த மாதிரி தான் செய்ய போறோம். ஒன்றின் வர்க்கம் எல்லாம் பிளஸ் போட்டு எழுதி போட்டு பிறகு கழிச்சு விடுவோம். சரியா? ரைட். இந்த 2இன் வர்க்கம் 4இன் வர்க்கம் இதெல்லாம் மேலதிகமாக எழுதிட்டேன். அது ஒருக்கா கழிக்கணும். ஏற்கனவே சய 2இன் வர்க்கம் சய 4இன் வர்க்கம் ஒருக்கா கழிச்சிருக்கு. அப்போ 2 தரம் கழிக்கணும். 2 தரம் என்னத்தை கழிக்கணும்? இந்த 2இன் வர்க்கம் 4இன் வர்க்கம் 6இன் வர்க்கம் இப்படியே 2n வர்க்கம் இதை கழிக்கும். சரி, ஒன்றின் வர்க்கம் சக 2இன் வர்க்கம் இது இப்படியே போய் 2n வர்க்கத்தோட நிற்கிது. இந்த 2இன் வர்க்கத்தை
இந்த 2 1 தர 2 முழுவதின் வர்க்கம் 2 இன் வர்க்கத்தை 1 தர 2 முழுவதின் வர்க்கம் 2 இன் வர்க்கத்தை எடுத்தால் 1 இன் வர்க்கம் மிஞ்சும். இந்த 4 இன் வர்க்கத்தை 2 தர 2 முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். ஒரு 2 இன் வர்க்கத்தை எடுத்தால் ஒரு 2 இன் வர்க்கம் மிஞ்சும். 6 இன் வர்க்கத்தை 2 தர 3 முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். அப்போ 2 இன் வர்க்கத்தை எடுத்தால் 3 இன் வர்க்கம் மிஞ்சும். அப்போ 2 இன் வர்க்கம் என்றால் 4 இங்கே 2 அப்போ 8 8 வெளியில் எடுத்தால் 1 இன் வர்க்கம் 2 இன் வர்க்கம் அப்படியே வந்து கடைசியில் என் வர்க்கம். இங்கே பாருங்க பிள்ளைகளே, இதுதான் சிக்மா ஆர் வர்க்கம் ஆர் சமன் 1 இருந்து 10. அடுத்தது 8 தர சிக்மா ஆர் வர்க்கம் ஆர் சமன் 1 இருந்து n. அப்போ அந்த சிக்மா ஆர் ஸ்கேட் அந்த முடிவை கொண்டு போட போகிறோம். n/6 இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1. சரிதான், என்னுக்கு பதிலாக இங்கே 2n. இன்னுக்கு பதிலாக 2n போட்டு கிடக்கு n/6. அப்போ இன்னுக்கு பதிலாக 2n/6 n+1 என்னுக்கு பதிலாக 2n 2n+1 2n+1 என்னுக்கு 2n போட்டால் 4n+1 8 சிக்மா ஆர் ஸ்கேர் n/6 n+1 இன்ட்டு 2n+1. சரியா, ரைட். இப்போ இதை நாங்கள் இப்போ சுருக்க போகிறோம். இதில் பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுப்போம். ஒரு n/3. சரி, இதை வெட்டினா கீழே 3, அதில் 4ங்கள் 3 பேர். அப்போ 3 பொதுவாக இருக்கு, n இருக்கு. 2n+1 பொதுவாக கிடக்கு. இவ்வளோத்தையும் வெளியில் எடுங்க. இங்கே 4n சக 1 வரும். அப்போ இதில் 4nகள் 3. அப்போ n/3 எடுத்தால் ஒரு 4 வரும். இதில் ஒரு 4 வரும். 2n+1 எடுத்துட்டா ஒரு n+1 மிஞ்சும். n/3 இன்ட்டு 2n+1. இதில் 4n வெட்டுப்படும். 1 -4 -3. இப்போ 3ம் வெட்டுப்படும். -n இன்ட்டு 2n+1. இதுதான் அந்த தொடரின் கூட்டுத்தொகை. சரியா, சரி. இதில் நீங்கள் என்ன செய்யலாமண்டா பிள்ளைகளே, இது சரியொண்டு பார்க்குறதுக்கு என்ன கொண்ட போட்டு பார்க்கலாம். இது அப்படி கட்டாயமாக நீ செய்க வலிக்க போட்டு பார்க்கணுமெண்டு இல்லை. சரி, உனக்கு சேம் சுருக்கல் ஏதாவது பிள்ளை விட்டுறேன்ற ஒரு சந்தேகம் வந்தால் என்ன கொண்ட போட்டு பார்க்கலாம். அப்போ என்ன கொண்ட போட்டால் எவர் என்ன கொண்ட போட்டால் இடது கை பக்கம் என்ன? ஒன்றின் வர்க்கத்தில தான் தொடங்குது. இங்க என்ன கொண்ட போட்டு பேர் இதோட முடியுதன். அந்த தொடரின் அமைப்பை விளங்கி கொள்ளணும். ஒன்றின் வர்க்கத்திலான் தொடங்குது, இதுல போட்டு பேர் இதோட முடியுதன். அப்ப -2 வர்க்கத்தோட முடியுது. எவ்வளவு? -3. வலது கை பக்கம் என்ன? உனக்கு வந்த விட
சய என் இன்டு 2n+1 அதில் சரிதான் சய என் இன்டு 2n+1 இந்த வலது கை பக்கத்தில் வந்தது சரிதான் சய என் இன்டு 2n+1 இதில் கொண்டே போட்டுப்பார் என்ன கொண்டு போட்டா சய ஒன்று ஒன்று போட்டால் 3 சய 3 அப்போ நாங்கள் செய்தது சுருக்கல்ல பிளவிடை இல்லை என்று தெரியுது சரியா ரைட் இப்போ மெட்ஸ் தானே இப்போ சில கவலையின பிள்ளைகள் வெறப்பாக்கும் ஆகவே சரிதானே என்ன கொண்ட போடுறது கன நேரமும் எடுக்காது போட்டு நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் விட திராட்டி அடுத்ததா சரிதானே சரி மாணவர்களே இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பிள்ளைகள்